வணக்கம் நண்பர்களே. 90 டேஸ் டிசிப்ளின் சேலஞ்சில இன்னைக்கு நாள் 52. எப்பவும் போல இல்லாம இன்னைக்கு சாதாரண நாள் தான். அதுவும் இந்த வீடியோ சனிக்கிழமையோட பதிவு. காலையில ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திச்சு ஃபஜர் தொழுதுட்டு, வீட்டுக்கு வந்து மாடியில போயிட்டு புக்க படிச்சுட்டு, ஜிம்முக்கு கிளம்பி வந்துட்டேன். இன்னைக்கு உங்க கூட ஃபிட்னஸ் பத்தி பேசலாம்னு இருக்கேன் நண்பர்களே. நெறைய பேர் ஃபிட்னஸ்னால என்ன நெனைச்சிட்டு இருக்காங்கன்னா, சோசியல் மீடியால சிக்ஸ் பேக்ஸ் வச்சிருக்கதும், பெருசு பெருசா மசில்ஸ் வச்சிருக்கதும், ஷர்ட் இல்லாம ஃபோட்டோ போடுறதுன்னு அப்படின்னு சோசியல் மீடியால காமிச்சிட்டு இருக்காங்க. இதனால நார்மல் பீப்பிள்லாம் என்ன பண்றாங்கன்னா, இன்செக்யூரா ஃபீல் ஆகுறாங்க. டீமோட்டிவேட்டா ஃபீல் ஆகுறாங்க. ஜிம் ஸ்டார்ட் பண்றதுக்கே பயப்படுறாங்க. த ரியல் ஃபிட்னஸ்ன்றது டெய்லி வாக்கிங் போங்க, படிக்கட்டுலாம் ஏறி இறங்குங்க, டயர்ட் ஆகாம ஏதாச்சும் டெய்லி ஒர்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுவும் ஒரு ஃபிட்னஸ் தான். எல்லாருக்குமே ஆப்ஸ் தேவை கிடையாது, பட் எல்லாருக்குமே ஸ்ட்ரென்த் தேவை. ஸோ ரியல் ஃபிட்னஸ்ன்றது ஸ்ட்ரென்த்தா இருக்கிறது தான். நான் எல்லாருமே ஜிம் போறது இந்த வயசுக்காக மட்டும் கிடையாது. நீங்க ஒர்க் அவுட் பண்றதுனால ஜாயின்ஸ் ஸ்ட்ராங் பண்றீங்க, உங்க ஹார்ட்டை ஹெல்த்தியா வச்சுக்கிறீங்க. இதனால உங்க பாடி ப்ராப்பரா ஒர்க் ஆகும். ஸோ ஃபிட்னஸ் வந்து ஃபியூச்சரோட ப்ரொடெக்ஷன் மாதிரி. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணா நாளைக்கு உங்க ஃபியூச்சர் ஹெல்த்தியா இருக்கும். ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து ஆப்ஸ் இருந்தா ஃபிட்டா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. ஆப்ஸ் சேஸ் பண்ணாதீங்க, ஹேபிட்டையும் ஹெல்த்தியும் சேஸ் பண்ணுங்க. ஆப்ஸ் வந்து போனஸ் தான், பட் ஹெல்த்தி தான் கம்பல்சரி. ஸோ அதை பேஸ் பண்ணி சேஸ் பண்ணுங்க. ஃபிட்னஸ்னா ஹெல்த்தியா வாழ்றதும் லைஃப்ல ஆக்டிவா இருக்கிறதும் தான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்க நண்பர்களே. ஃபிட்னஸ் பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.